ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்சிஆர்டி மேக்ஸ் கிளாஸ் 8 சாப்டர் 12 ஃபேக்டரைசேஷன் பார்க்க போகிறோம். அதில் எக்ஸசைஸ் 12.3 ஃபர்ஸ்ட் சம். கேரி அவுட் த ஃபாலோயிங் டிவிஷன். 28x பவர் 4 டிவைடட் 56x. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 28x பவர் 4 டிவைடட் 56x. இப்போ இந்த 28 56 கேன்சல் பண்ணுறோம். எப்படி 28 14 2s are 28, 28 2s are 56, 7 2s are 14, இதை கேன்சல் பண்ணால் 14, இதை கேன்சல் பண்ணால் 1 7s are 7, இதை கேன்சல் பண்ணால் 2. அப்போ இதுக்கு ஆன்சர் 1/2. இப்போ இந்த x பவர் 4 பை எக்ஸை பார்க்குறோம். இதை எப்படி எழுதலாம்? x பவர் 4க்கு x இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் 4x போட்டுக்கிறோம், டிவைடட் பை ஒரு x. இப்போ ஒரு எக்ஸுக்கும் ஒரு எக்ஸுக்கும் கேன்சல், மிச்சம் எத்தனை இருக்கு? x பவர் 3 இருக்கு. இதே ஆன்சர். இதையே லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்ல ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். அது என்ன ஃபார்முலானா x பவர் m டிவைடட் பை x பவர் n ஈக்குவல் டு x பவர் m மைனஸ் n அப்படின்னு போட்டுக்கிறோம். x எழுதிட்டோம். m இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்கு? 4 இருக்கு. n இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்போ 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு x பவர் 4ல் 1 போச்சுன்னா 3. அப்போ x பவர் 3. அதான் இங்கே ஆன்சர். இதை இப்படியும் போட்டுக்கலாம், இல்லை இப்படியும் போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். மைனஸ் 36y பவர் 3 டிவைடட் 9y ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம்? minus 36y cube by 9y power 2. இப்போ அது நம்பரை ஃபர்ஸ்ட் அடிக்கிறோம். 36ஐயும் 9ஐயும் அடிக்கிறோம். 4 9s are 36. இந்த மைனஸ் 4 அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ y பவர் 3 இருக்கு, இங்கே y பவர் 2 இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? y பவர் 3 மைனஸ் 2. இப்போ 3ல் 2 போச்சுன்னா y பவர் 1. இப்போ மைனஸ் 4 y. இது ஆன்சர். தேர்ட் சம் பார்க்குறோம். 66p q ஸ்கொயர் ஆர் கியூப் டிவைடட் 11q ஆர் ஸ்கொயர். இது எப்படி எழுதிக்கலாம்? 66p q ஸ்கொயர் ஆர் கியூப் பை 11q ஆர் ஸ்கொயர். இப்போ இந்த 66ஐயும் 11ஐயும் கேன்சல் பண்ணுறோம். 11 1s are 11, 11 6s are 66. இங்கே பார்க்குறோம், இங்கே ஒரு p இருக்குது, ஆனால் இங்கே கீழே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நம்பர் எழுதிக்கலாம். 6 p q பவர் 2 இருக்குது, ஒரு கீழே q பவர் 1 இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம்? q இன்ட்டு q டிவைடட் பை q. ஒரு க்யூக்கு ஒரு q கேன்சல், மிச்சம் என்ன இருக்கும்? ஒரே ஒரு q. அதை q எழுதிக்கிறோம். r பவர் 3 கீழே r பவர் 2. அதை இது எப்படி எழுதலாம்? r பவர் 3 மைனஸ் 2 r பவர் 1. இதை இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். எந்த மெத்தடில் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அப்போ மிச்சம் எத்தனை இருக்கு? ஒரே ஒரு r இருக்கு. அப்போ 6pqr. இதுதான் இதோட ஆன்சர். ஃபோர்த் சம். 34x cube y cube z cube டிவைடட் 51x y ஸ்கொயர் z cube. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 34x cube y cube z cube by 51xy ஸ்கொயர் z cube. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற நம்பரை கேன்சல் பண்ணுறோம். 17 டேபிளில் ரெண்டுமே வரும். 17 2s are 34, 17 3s are 51. அப்போ இதோட நம்பர் 2/3. இப்போ இந்த இதில் பார்க்குறோம், இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை கீழே எத்தனை எக்ஸ் இருக்குது? ஒரே ஒரு எக்ஸ் இருக்குது. இப்போ இந்த மேலே உள்ள ஒரு எக்ஸுக்கும் கீழே உள்ள ஒரு எக்ஸுக்கும் கேன்சல் பண்ணிடுறோம். மிச்சம் என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். அடுத்து பார்க்குறோம், ஒய் கியூப் இருக்குது. ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய், கீழே ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஒய் இன்ட்டு ஒய். இப்போ ரெண்டு, ஒரு ஒய்க்கு ஒரு ஒய், ஒரு ஒய்க்கு ஒரு ஒய் கேன்சல். மிச்சம் என்ன இருக்கும்? ஒரு ஒய் இருக்கும். அடுத்து என்ன இருக்குது? இசட் கியூப் இருக்குது. அப்போ 3 தடவை எழுதிக்கணும். பை இசட் இன்ட்டு இசட் இன்ட்டு இசட். இப்போ 3க்குமே 3 கேன்சல். இங்கே ஒன்றுமே இருக்காது. அப்போ
2/3 x square y. இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் 12 a power 8 b power 8 divided minus 6 a power 6 b power 4. இது எப்படி எழுதலாம்? 12 minus 6 a power 8 b power 8 a power 6 b power 4. ஃபர்ஸ்ட் நம்பரை கேன்சல் பண்ணிக்கலாம். 1 6 are 6 2 6 are 12. அப்போ எப்படி எழுதலாம்? minus 2, இந்த கீழே இருக்க மைனஸ் மேலே போயிடும். minus 2 by 1. இப்போ a power 8 கீழே என்ன இருக்கு? மைனஸ் a power 6 இருக்கு. அப்போ 6. இந்த m minus n. இந்த எப்படி எழுதலாம்? a power 2. இதை இப்படியும் போடலாம். r a எத்தனை இருக்கு? மேலே 8 இருக்கு. அப்போ 8a போட்டு ஆரியே போட்டு மேலையும் கீழையும் கேன்சல் பண்ணுறோம். ஒரு ஏக்கு ஒரு ஏ, இன்னொரு ஏக்கு இன்னொரு 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 ஏ, மிச்சம் என்ன இருக்கும்? a பவர் ஸ்கொயர். இதுதான் அதோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? b பவர் 8 மைனஸ் 4. அப்போ b பவர் 4. இதோட ஆன்சர் a ஸ்கொயர் b பவர் 4. minus 2 a square b power 4. This is the answer.